வணக்கம் நேர்களே. நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொள்ளாச்சி கமலா பழனியப்பன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க, நீங்க நிறைய பக்தி பாடல்கள் நீங்க பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பக்தி பாடல்கள் பாடுறது முதல்ல ஒரு அழகான விநாயகர் பக்தி பாடலை பாடிட்டு நம்ம நிகழ்ச்சியை துவங்கலாம். சரி. மங்களத்து நாயகனே, மன்னாளும் முதல் இறைவா, பொங்குதன வயிற்றோனே, பொற்புடைய ரத்தினமே, சங்கரனார் தருமதலாய் சங்கடத்தை சஞ்சரிக்கும் எங்கள் குல விடி விளக்கே, எழில் மணியே கணபதியே, பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்கி ஒக்கிலிட்டு எல்லளவும் சலியாத எம் மனதை உமதாக்கி தெள்ளியனாய் தெளிவதற்கு தென் தமிழில் மலையிட்டேன், உள்ளியதை உள்ளவன் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு ரொம்ப அழகா இருந்ததுமா. இந்த பக்தி பாடல்கள் பாடணுங்கிற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பக்தி பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். முருகன் பாடல்கள், இந்த பிள்ளையார் பாட்டு, இந்த அம்பாள் பாட்டு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடுறதுக்கு. சின்ன வயசுல இருந்தே நாங்கள் படிக்கிற காலத்திலேயே இந்த தேசிய கீதம் இதெல்லாம் பாட சொல்றதுக்கு வர சொல்லுவாங்க. அப்போ என்னை முதல் ஆளா செலக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அதனால அதுலயே பாடி பாடி நிறைய பிரைஸ்கள்லாம் வாங்கியிருக்கேன். நான் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8வது தான் படிச்சிருக்கேன். படிப்பு கம்மி தான் நான் படிச்சது. ஆனா படிக்கிறதுக்குள்ளாரே நீங்க நிறைய மேடைகள்ல பாடி நிறைய பரிசு வாங்கியிருக்கேன். நிறைய பொன்னாடிகள்லாம் நிறைய போத்தி இருக்கிறாங்க. பரிசெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் நான். அதனால எனக்கு ரொம்ப சாமி பாடல்தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதுவும் இந்த மற்ற இதுல பாடுற பாடல்களை விட எங்க நகரத்தார் ஆளுகள் எழுதின பாட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பாட்டுமே நானே மெட்டு போட்டு இது மாதிரி இது மாதிரி வருமா, இந்த மெட்டு போட்டா இந்த பாட்டுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பாட்டுக்கு மெட்டு போட்டு நானே இது பண்ணது ரொம்ப அருமையா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க பொள்ளாச்சியில இருந்து வந்திருக்கிறோம். என் சொந்த ஊர் தேவகோட்டை. என்னை பாட்டு பாடிதான் என்னை கல்யாணம் பண்ணது. எனக்கு பாட்டு பாடிதான் எனக்கு பொண்ணு பார்த்தது. ரொம்ப அழகா இருக்கே. எங்க மாமனார் பாட்டு பாடினோன்னா இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் நம்ம பையனுக்கு அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிதான் எனக்கு பொண்ணு முடிவு. பாட்டு பாடியே மாப்பிள்ளை கழுத்திட்டீங்க நீங்க. சரி, ரொம்ப அழகான விஷயம். என்ன பாட்டு பாடினீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓம் சக்தி பாடல் பாடுங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், சந்தனம் குங்குமம் ஜவ்வாது திருநீரில் தவழ்ந்திடும் சக்தி வடிவே, தங்கமுக வழியிலே தரணியை வாழ்விக்கும் தாயமுத அன்பு வடிவே, செங்கனி சிரிப்பிலே செவ்வானம் பொழிகின்ற செம்பவழ முத்து வடிவே, செங்கதிர் ஒளி கூட்டி சிங்கார புகழ் சூடும் செப்பரிய அழகு வடிவே, கந்தனை கணபதியை தந்துமே வாழ்வித்த கற்கண்டு கனிவு வடிவே, காற்றையும் மழையையும் கதிரவன் ஒளியையும் கலந்து தரும் இயற்கை வடிவே, சிந்தனை சோலையில் தென்றலாய் உலவிடும் தெய்வ ஒளி சிற்ப வடிவே, சிவனாரின் துணையான ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்தி அம்மை உமையே, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், மஞ்சள் முகத்தழகும் மத்தியிலே பொட்டழகும் மங்களம் தருவதன்றோ, மாணிக்க மூக்குத்தி முத்து பில்லாக்குமே மகிழ்வூட்டும் அலங்காரமே, அஞ்சனம் தீட்டிய அம்புவில் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ, அழகான காதினில் ஆடிடும் குண்டலம் அலைகடல் முத்து வகையோ, தஞ்சமென வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் தங்க வளையல், தங்கமென நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாயவழின் பொற்குவியல்கள்,
கொஞ்சிடும் முதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடை அம்மை உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தங்கமன நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாழவன் பொற்குவியல்கள் கொஞ்சிடும் முகத்திலே கூடிடும் பொன்னலை கோடிக்கு கோடி பெருமே குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடை அம்மை உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ரொம்ப 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 அழகா இருக்கு. உண்மையுமே நான் பையனா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆகல நானே போங்க நிறைய உங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா எப்படி உங்க டெய்லி பாடச்சிட்டே இருப்பாங்களோ எல்லாரும் பாடச்சிட்டு பாடுக்கம்மா பாடு அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்க வீட்டுல வந்து விளக்கிட்டு சாமி முறையில இந்த பாடல்கள்லாம் பாட்டு ஓரளவுக்கு மனப்பாடமான பாடல் நிறைய பக்தி பாடல்கள் நான் கேட்டிருக்கேன். ஒரு சில பக்தி பாடல்கள் கேட்டா அந்த இடத்துல நின்று கேட்கணும், உங்களுக்கும் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். அந்த பாட்டு திருப்பி நம்மளும் மனப்பாடம் பண்ணி பாடணும் அப்படிங்கிற ஆசையும் நம்மளுக்கு இருக்கும். சரி, ஆனா உங்க பாட்டு நீங்க பாடுறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இறைவன்கிட்டயே போய் உட்கார்ந்து அப்படியே தியானம் பண்ணி அப்படியே தொட்டு பார்த்து நீங்க சொல்ற அந்த வார்த்தைகளோட உச்சரிப்புல இருந்து ரொம்ப ரொம்ப அப்படியே புள்ளக்கி வைக்கிட்டோம். எல்லா பாடல்களும் நீங்க பாடுற அந்த தோரணை தான் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்ற, நான் வந்து உங்களை மெயின் வந்து உட்கார்ந்துருக்கேன். உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பாடல் கேட்கலான்னு சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் வந்து இந்த துணி வியாபாரம் பண்றாரு. உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க? எனக்கு 2 பசங்க. 2 பசங்க என்ன பண்றாங்க? ஒரு பையன் சிவில் எடுத்திருக்காங்க. காலேஜ் திருவேல சுப்பிரமணியத்துல படிக்கிறான். சின்னவன் 8வது படிக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்களா? வீட்டுக்காரர் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்க எங்க வீட்டுக்காரர் ரொம்ப சப்போர்ட் எனக்கு. எங்க போனாலும் மேரேஜ் வச்சுட்டு நாங்க போயிருக்கோம். அப்புறம் இந்த 60, 70, 80 சஷ்டி பூர்த்தி எல்லாம் பண்றாங்கள 100 இப்போ ஒரு வீட்டுக்கு 100க்கு போயிட்டு வந்தோம். 100வது வருஷம் கொண்டாடுனாங்க. அப்ப அங்கேயும் போயிட்டு வந்தோம். அப்ப எல்லா இடத்துக்கும் அவங்க வீட்டுல அவர் தான் கூட்டிட்டு போவாரு. அவர் கூட தான் நான் போகணும். எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு உற்சாகம் கொடுக்கக்கூடிய கதாநாயகன். உங்களோட குரலுக்காகவே பாட்டு வைக்க மாட்டாங்க. இந்த 100, 80வது சஷ்டி பூர்த்திகள்லாம் நீங்க போகும்போது உண்மையுமே அவங்களுக்கு நீங்க போய் பாடுறது மிகப்பெரிய கிஃப்ட். ஆமா, சாஞ்சல உங்களோட குரல் வந்து உண்மையுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிஃப்ட். யாராவது உங்களோட பாடல் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பாடலை பாடுங்க, அந்த பாட்டை ஒன்ஸ் பாடலாம் கேட்டிருக்கிறாங்க. அது ஒரு முருகன் பாட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த பாட்டை பாடிட்டு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வந்து எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. வந்து இந்த பாட்டு கேட்டாலும் குரல் கேட்டாலும் மைக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. கேட்டோன்னு வந்து அந்த குழந்தைகள்லாம் சுற்றி வந்து உட்காந்துட்டு இந்த பாட்டு பாடுங்க, அந்த பாட்டை பாடுங்க, ரொம்ப அருமையா இருக்கு உங்க குரலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் பாட்டு கேட்டாங்க. சரி போயிட்டு அந்த பாட்டு நாங்க முதல்ல பாடி முடிச்சிட்டோம். இருந்தாலும் இன்னும் தடவை பாடுங்க, அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு பாட்டு பாடுங்க. அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள், அவன் ஆனந்தமாய் காட்சி வரும் அழகை பாருங்கள். அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள், அவன் ஆனந்தமாய் காட்சி வரும் அழகை பாருங்கள். சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா, சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா. கண்கரோடும் அசைந்து வரும் அழகை பாருங்கள், முருகன் சிங்காரமாய் கொழுவிருக்கும் அழகை பாருங்கள். காலம் எல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள், முருகன் காவடியில் ஆடி வரும் அழகை பாருங்கள். சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா, சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா. குன்றுதோறும் மாடி வரும் குமரன் பாருங்கள், அவன் கன்று வேல துள்ளி வரும் ஆட்டம் பாருங்கள். பழத்துக்காக சண்டை ஓட்ட பாலன் பாருங்கள், பழத்துக்காக சண்டை ஓட்ட பாலன் பாருங்கள். முருகன் பண்டாரமாய் வந்து நிற்கும் கோலம் பாருங்கள். சரணம்
உண்டியாலில் பணம் இல்லையா செந்தில் மலரோ உனக்கு உடுத்திக் கொள்ளப்பட்டில்லையா பழனி ஆண்டவா ஏன் என்று கேட்டு பார்க்க சேர்ந்து வாருங்கள் ஏன் என்று கேட்டு பார்க்க சேர்ந்து வாருங்கள் முருகன் எல்லாத்துக்கும் சிரித்தனுக்கும் அழகை பாருங்கள் சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா கல்லாத கிழவன் வேறார் விலகி நில்லுங்க அவன் தாடி மீசை மறைச்சிருக்கா பார்த்து சொல்லுங்க பல்லு போற கிழவன் வேற பாரா உஷாரு பல்லு போற கிழவன் வேற பாரா உஷாரு அவர் பக்கத்திலே வள்ளியம்மை ரெண்டும் ஜோரு சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா உச்சியிலே ஜடையிருக்கும் அழகை பாருங்கள் முருகன் உள்ளங்கையில் வேலி இருக்கும் அழகை பாருங்கள் நெற்றியிலே நீர் இருக்கும் அழகை பாருங்கள் நெற்றியிலே நீர் இருக்கும் அழகை பாருங்கள் அந்த வெற்றியோடு வேலம் வரும் அழகை பாருங்கள் சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா ஆலோலம் பாடுகிற வள்ளி வாருங்கள் அங்கு அவளுக்காக கிழவன் ஆடும் ஆட்டம் பாருங்கள் தாலாட்டு பாடலாமா கேட்டு பாருங்கள் தாலாட்டு பாடலாமா கேட்டு பாருங்கள் நம்ம தர்மபுரை சிறுத்தனுக்கும் அழகை பாருங்கள் சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா ரொம்ப ரொம்ப இருக்கு இன்னும் மனசுல கேட்கணும் வந்து முருகனை வந்து அழகு முருகா ஆமா அதுவே முருகா அழகன் வந்து அழகன் அப்படின்னாலே முருகன் சொல்லுவாங்க ஆனா நீங்க முருகனே வந்து கிழவன் வந்து பக்கத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மோசம் தான் அவர் கல்யாணம் பண்ணாரு அதனால அந்த தோரணை பூரா அதுல வந்து ஒரு கடவுளை பத்தின என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது அத்தனையும் ஒரு பாடல் மூலியமாக நீங்க வந்து ரொம்ப அழகா அதையும் அந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உச்சரிப்பு தான் பாடல்ல அந்த மெட்டோட சேர்ந்து வர்றது ரொம்ப கேட்கறதுக்கே அழகா இருக்கு கண்டிப்பா புரியாத தமிழ் புரியாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப புரியுது புராணம் புரியாதவங்களுக்கும் நீங்க பாடுறது வந்து ரொம்ப அழகா புரியும் நிறைய பேர் கேட்பாங்க மறுபடியும் இந்த பாட்டு பாடுங்க அந்த பாட்டு பாடுங்க முருகன் பாட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்து உட்கார வச்சு எல்லா பாட்டும் பாடி அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு ரெகுலரா நான் வந்து சீடி எல்லாம் போட்டிருக்கோம் நாங்க போட்டிருக்கீங்க எந்த மாதிரியான சீடியெல்லாம் போட்டிருக்கீங்க இல்ல ஒரு சீடி தான் முதல்ல இதாங்க அவங்க வேற ஒருத்தர் போட்டாங்க அவங்க தான் வெளியிட்டாங்க இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை 3 பேர் பேசியிருக்காங்க சோச்சம்னு சொல்லி இந்த ஊர்ல உள்ள சோச்சம்னு சொல்லி ஒருத்தர் பாருங்க அப்புறம் பாத்திமா காலேஜ்ல ஒர்க் பண்ற விசாலாட்சின்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்தையும் பேசுவாங்க அவங்களும் அதுல பேசியிருக்காங்க அப்புறம் சபா அருணாசலம் சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காங்க 3 பேருமே அதுல பேசல நம்மளோட பாட்டு இடையில 2 பாட்டு வரும் இதே மாதிரி பொதுவை டிவிலையும் போய் பாட்டு வந்திருக்காங்க பாடல்கள் என்னென்ன மதுரை பாடல் இந்த அம்பாள் பாட்டு சிவன் பாட்டு முருகன் பாட்டு முருகன் பாட்டு நிறைய பாடிச்சு முருகன் பாடல் தான் நிறைய இந்த வழிநடை பாடல்கள்ல வந்து முருகன் பாடல்கள் தான் நிறைய இருக்கு அதுல உள்ள இந்த பாடல்கள் வந்து ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு நடந்து வரையில பாடிட்டோம்னா நடக்கிறதே தெரியாது நிறைய பேர் அப்படியே நடந்து வரையில இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே நடந்து வந்துருவாங்க ஒவ்வொரு இடத்துலயும் தங்குற இடத்துல வந்து நிக்கலதான் இந்த பாட்டோட பெருமைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இன்று அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க இல்லையா அந்த பக்தி பாடல்கள் கேட்காதவங்க கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்க அதுல வந்து உங்களுக்கு கவர்ந்த உங்களுக்கு ஒரு முன்னோட்டமா இருந்து இந்த மாதிரியான பாடல் மெட்டுகள் போடணும் இவங்கள மாதிரி நம்மளும் வந்து பாடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த மாதிரி யாராவது முன்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு யாரும் இல்லை ஆனா எங்க ஆளுகள் பாடுற பாடல்கள் எல்லாம் நாங்க கேட்டு கேட்டு இது பண்ணதுனால நம்மளும் இதெல்லாம் பாட்டு இந்த பாட்டுல மெட்டெல்லாம் புதுசா போடுவோம் சினிமாக்கள்ல பாடுற பாட்டை விட இது நம்ம மெட்டு போட்டு நம்மளே போட்டு பார்க்கலாம்னு சொல்லி வீட்டுல சும்மா இருக்கையில போட்டு பாக்குறதுலதான் இந்த பாடல்கள்லாம் வந்தது இதெல்லாம் நாங்களே போட்ட மெட்டு சங்கீதம் படிச்சிருக்கோம் அதெல்லாம் படிக்கல கல்விகளத்திலே வந்ததுதான் இவ்வளவு வந்துருக்குன்னா நீ படிச்சு சங்கீதம் படிச்சிருந்தா சூப்பரா இருக்கும் அவங்க வாய்ஸ்
சொல்லுங்கம்மா, நீங்க பள்ளி படிப்பை வந்து ஏன் தொடராம 8வதுலயே நீங்க வந்து அப்ப அந்த இதுல எல்லாம் வந்து இந்த இதுல வந்து படிக்கிறதுக்கு வசதியும் இல்லை. ரெண்டாவது வந்து 10th வரைக்கும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணுகளை என் அளவுல வந்து 10th வரைக்கும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க 10th வரைக்கும் படிச்சா போதும் அப்படின்னு அப்பா எங்க இதுலயே எங்க அப்பா அண்ணா எல்லாருமே ஓரளவு தான் படிச்சிருக்காங்க. அண்ணாவெல்லாம் பிஎஸ்சி SSLC படிச்சிருக்காங்க. நாங்க பொண்ணுங்க மட்டும் 10th 8th இப்படிதான் படிச்சிருக்கோம். மொத்தத்துக்கும் பெண் குழந்தைங்க 4 பெண் குழந்தைங்க 3 அண்ணாக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க ஏற்கனவே வந்து அப்பா வந்து வட்டி தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வட்டி கடை வச்சிருந்தாங்க, அவங்க கிட்ட வேலைக்கு இருந்தாங்க. அப்புறம் தான் பொள்ளாச்சி வந்தது. அப்ப அப்பாவுக்கு வந்து ரொம்ப உங்களை வந்து எங்க வீட்டுக்கு மருமலையா அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆமா, கடைசியில் ஒரு 7வது பொண்ணு தான். எப்படி ஒரு பிறந்து இருக்கிற ஒரு பொண்ணை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. சரி, உங்களுக்கு வந்து மனதை தொட்டு நீங்க அடிக்கடி பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்னா எந்த பக்தி பாடல் நீங்க அதிகமா எந்த இறைவனை நினைச்சீங்க? அது முருகன் தான் எனக்கு வந்து ரொம்ப அதிகமா பிடிச்ச பாடல். சும்மா வீட்டுல பொழுதுக்கு பாடிட்டு இருக்க பாட்டு வந்து முருகன் பாட்டு. அதுல ஒரு பாட்டு, முத்து குமரா முத்து குமரா முத்து குமரா வா செல்வ குமரா செல்வ குமரா செல்வம் மன்னிக்காதா முத்து குமரா முத்து குமரா முத்து குமரா வா செல்வ குமரா செல்வ குமரா செல்வம் மன்னிக்காதா பொன்னூர் வாழும் முருகன் மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள் பொன்னும் தருவான் பொருளும் தருவான் அள்ளி கொள்ளுங்கள் முத்து குமரா முத்து குமரா முத்து குமரா வா செல்வ குமரா செல்வ குமரா செல்வம் மன்னிக்காதா பொன்னி மயிலோன் வள்ளி மணாள புகழை பாடுங்கள் பொன்னி மயிலோன் வள்ளி மணாள புகழை பாடுங்கள் வள்ளி கணவன் அள்ளி தருவான் வாங்கிக் கொள்ளுங்கள் காட்டுப்பாவை வண்டியில் கட்டி கால்நடை ஓடுங்கள் காட்டுப்பாவை வண்டியில் கட்டி கால்நடை ஓடுங்கள் காட்டுவன் பாவை கந்தன் வாழ்வில் கவலை தள்ளுங்கள் செம்பூர் கந்தன் சீரலை வாயில் சிரிப்பது பாருங்கள் செம்பூர் கந்தன் சீரலை வாயில் சிரிப்பது பாருங்கள் இந்து கந்தன் இன்பம் தருவான் ஏற்றுக்கொள்ளுங்கள் முத்து குமரா முத்து குமரா முத்து குமரா வா செல்வ குமரா செல்வ குமரா செல்வம் மன்னிக்காதா சக்தியும் மைந்தன் சண்முகநாதனை அர்ச்சனை செய்யுங்கள் சக்தியும் மைந்தன் சண்முகநாதனை அர்ச்சனை செய்யுங்கள் வைத்திய செல்வன் வளமாய் தருவதை வாங்கிக் கொள்ளுங்கள் அண்ணன் தம்பி அருமை செல்வன் அழகை பாருங்கள் அண்ணன் தம்பி அருமை செல்வன் அழகை பாருங்கள் வள்ளல் குமரன் வாரி தருவான் வாங்கிக் கொள்ளுங்கள் சித்திருமாலம் பௌர்ணமி நிலவாய் சிரிப்பது பாருங்கள் சித்திருமாலம் பௌர்ணமி நிலவாய் சிரிப்பது பாருங்கள் பத்தரை மாத்து தங்கம் அவனை பற்றி கொள்ளுங்கள் பத்தரை மாத்து தங்கம் அவனை பற்றி கொள்ளுங்கள் முத்து குமரா முத்து குமரா முத்து குமரா வா செல்வ குமரா செல்வ குமரா செல்வம் மன்னிக்காதா. ரொம்ப அருமையா இருந்ததுமா. உண்மையாலுமே இந்த பாடலை கேட்க போகும்போது எனக்கு அப்படியே கண்ணும் தண்ணி தானே இருக்கு. ஆமா, ரொம்ப அருமையா எழுதியிருப்பாங்க இந்த பாட்டு. அரங்கப்பன்னு சொல்லிட்டு அவரே இருக்காங்க. சரி, அவங்க எழுதின பாட்டு தான் இந்த பாட்டு. ரொம்ப அப்படி கேட்கலையே உற்சாகமா இருக்கும். இன்னொரு தடவை பாட சொல்லுவாங்க இந்த பாட்டு. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப கேட்கறதுல இன்னொரு தடவை பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வீட்டுல எத்தனை கச்சேரிகள்ல நீங்க வந்து பாடியிருக்கீங்க? கச்சேரிகள்லாம் வந்து மேடையில வந்து பாடினது கம்மி தான். ஒரு 4-5 தான் போயிட்டு மேடையில் பண்ணிருக்குது. ஆனா இந்த 60, 70 சஷ்டி பூர்த்தி இந்த 100 சொன்னா அந்த இதுல வந்து நிறைய ஊர்களில் பாடியிருக்கிறேன். ஊரா எல்லா ஊர்களுக்கும் சாந்தபட்டி புதுவயல் அப்படி பக்கத்து ஊர்கள் அந்த தேவகோட்டைக்கு பக்கத்துல இருக்க ஊர்களுக்கு போயிருக்கிறேன். அப்புறம் இப்ப தபகோணம்ங்கிற ஊர்ல 15ஆம் தேதி கூப்பிட்டுருக்குறாங்க, அந்த இதுக்கு போயிருந்தாங்க. அப்புறம் நாகர்கோவில்ல வருஷம் 3 வருஷமா போயிட்டு இருக்கோம். அங்க அடிக்கடி வர சொல்லுவாங்க. இந்த சாஸ்தா கோயில் இருக்கு, அங்க இந்த பாடல்கள்லாம் பாட சொல்லுவாங்க. எத்தனை மணி நேரம் நீங்க வந்து இந்த மாதிரிக்கான பாடல்கள் உங்களால 2 மணி நேரம் பாடுவேன். நினைச்சு தொடர்ந்து 2 மணி நேரம் பாட முடியும். ஒரே மாதிரி அந்த
அந்த குரல் எல்லாம் மாறாம போகாம இருக்கணுங்க. அதே மாதிரி ஒரே மாதிரி 2 மணி நேரம். இடையில ஏதாவது இந்த பக்தி பாடல்கள் நீங்க பாடுற பக்தி பாடல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புராணம் சொல்லி அதுக்கான விளக்கம் சொல்லி ஏதாவது பாடல்கள் வருது. இதுக்கு இடையில ஏதாவது குட்டி கதை மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா? அந்த ஃபுல்லாவே பாடல்கள் மட்டும்தான் வருமா? இல்ல, ஃபுல்லாவே பாடல்கள் மட்டும்தான். அந்த பாடல்கள்லயும் நிறைய கருத்துக்கள் அதுலயே வந்து அந்த பழம் வாங்கினது, பழம் கொடுத்தது, கிழவனானது, அந்த இதெல்லாம் நிறைய பாடல்கள் இந்த பாடல்களே வரிசையில வந்துருது. அதனால சில புரியாதவங்களுக்கு எல்லாம் இந்த பாட்டுகள் புரியுறதுக்கு பாடல்கள் தான். சிவனை பத்தி ஏதாவது பாடல்? ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாய. அங்கும் இங்கும் எங்குமாய் அமைந்த தேவதேவனே, ஆதியாய நாடியாய் சமைந்த ஜோதி ரூபனே, மந்தையங்கள் யாவும் நல்கும் மந்தையை மலாளனே, மந்தம் செய்யும் போதையில் மகிழ்ந்தருள் நடேசனே. ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாய. ஆபயந்த ஐந்தினோடு பார்ப்பழம் பஞ்சாமிருதம், ஆபயந்த ஐந்தினோடு பார்ப்பழம் பஞ்சாமிருதம், ஆலவாய் கரும்புதைந்து பெண் சுகந்த சந்தனம், நீ வயந்த யாவையும் நிலை கழித்து நீசனே, வெற்றியாய் அனைத்து மாடு வாழ்த்துவாய் நடேசனே. ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாய. இப்படி நிறைய அந்த பாடல்ல நிறைய இருக்குதுல்ல, பெரிய பாடல் அந்த பாடல். நான் போயிட்டே இருக்கேன், கேட்டுட்டே ரொம்ப அழகா இருந்தது. உண்மையுமே வந்து பொள்ளாச்சி கமலா பழனியப்பன் அவர்களை இன்னைக்கு பக்தி பாடல்கள் மூலமாக நம்முரிமை நிகழ்ச்சியில சந்திச்சதுல எனக்கும் இந்த நிறுவனத்தில் இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு குரலை வந்து இப்படி கிட்டத வச்சு கேட்கறதுங்கிறது ஒரு பெரிய புண்ணியம். அது இறைவனை பத்தி பாடி கேட்கறது மிகப்பெரிய பாக்கியமும் கூட. அந்த பாக்கியத்தை இன்னைக்கு எங்க நிலையத்திற்கு வந்து அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.